ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்துட்டு வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து காரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனோம் கார்லேயே. இது வந்து எங்கள் ஓன் கார் கிடையாது. கார்காரவங்க கிட்டே போய் நம்ம போய் காரை விட்டுட்டு நம்ம பைக்கில் தான் வர போகிறோம். நாங்கள் இப்போ எங்கனக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேணிக்கரையை வந்து க்ராஸ் பண்ணுறோம். செம்ம டிராஃபிக் அங்கே. அப்படியே வந்து புது பஸ் ஸ்டாண்டு வழியே போய் நம்ம முருகன் கோயில் வழியே போனோம். முருகன் கோயில் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. அப்படியே முருகனையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஜாலியாக போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கையிலேயே நித்விக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. அவன் அப்படியே சொக்கி விழுந்துகிட்டே இருந்தான். ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. இங்கே வந்து குமராயக்கல்கிட்ட வந்து ரவுண்டானா வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இப்போ கரெக்டாக வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸு சைடு வந்துட்டு வந்தாச்சு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் சைடு வந்து நிறையா கடை வந்துடுச்சு. பழக்கடை, சாப்பாடு கடை, ஜூஸு, மோர், தயிர், கூழ், இந்த மாதிரி நிறையா கடை வந்துடுச்சு. அதோட அப்படியே வந்து காரை போய் நிப்பாட்டிட்டு நம்ம பைக்கில் வந்து வந்தாச்சு. வந்துட்டுருக்கிலே தம்பி தூங்கிட்டான். அதோட அப்படியே ஜாலியாக வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் சைடே வந்தோம். அப்படியே வந்துட்டு அரண்மனை போய் கறி வாங்கிட்டு வந்தோம். உங்கள் ஊர்லெலாம் கறி ரேட்டு எவ்வளோன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் 1/2 கிலோ 140 ரூபா. சிக்கனே, நார்மல் சிக்கனே 140 ரூபா. அதோட வெயிலுக்கு எதமாக அப்படியே ஒரு பழ ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். பாதாம் பால் ஊற்றியே அவங்க கொடுத்துட்டாங்க. நான் ஊற்றாதீங்கன்னு சொன்னேன், அவங்க ஊற்றிட்டாங்க. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வெயிலுக்கு பூவடையும் தூக்கிட்டு போயிட்டு வரக்குள்ளேயும் ஒரு வழியாக ஆயிடுச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி நம்மளுக்கு வந்து சமைக்கிற வேலை. மணி கரெக்டாக 12:05 தான். இவங்களை வச்சுக்கிட்டு நான் சமைச்சு முடிக்கணும். நான் வரும்போதே வந்துட்டு பழ ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்துடணும். என் மைய குடிக்கிறத பாருங்க. எம்மி நல்லா இருக்கா? பழ ஜூஸ் வேணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸை நம்ம மாத்திரம் தான் நம்ம மனசு நிம்மதியாகவே இருக்குது. இப்போ அடுத்து வந்துட்டு நான் சமைக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அக்கா என்ன பண்ணுற? கறி கிரேவி கறி குழம்பு ஆமையாக தெரிக்குதுல. சமைச்சிக்கிட்டு இருக்கு. சோறாக்கிட்டியா? என் மையன் கீழே நின்றுக்கிட்டு அவன் தெரியலன்னு என் கையை பிடிச்சி இழுக்கிறேன். அங்கே இருக்கா மாடு? எங்க மாடு? மாடு அங்கே இருக்கா? அங்கே இருக்கா? எங்க இருக்கு மாடு? எங்க மாடு? எங்க மாடு? அந்த மாடு காணாமையா? மாடு சாப்பாடு செஞ்சிட்டேன். என்ன சாப்பாடுனா, சிக்கன் குழம்பு வச்சேன், தயிர் பச்சடி, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வச்சேன். அடுத்து வந்து முட்டை வேகுது, சாப்பாடு அடுப்பில் போட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். அம்மா வீட்டில் இருக்கிறனால வர்ஷினி வந்து தம்பியை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம் அவங்க போகிறத. அவங்க தான் அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை மாலினி பாய்.